சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டாக்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? என் பையனுக்கு எப்படி இருக்கு? இருங்க, பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கடவுளே, தேங்க் காட். ஆனா கை கால்ல எல்லாம் ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல அவர் கால் பிராக்சர் ஆகி இருந்தது தெரிஞ்சது. பிராக்சரா? அவரோட கால்ல மட்டும் இல்ல, கையிலையும் பலமா தாக்கியிருக்காங்க. இன்னும் பலமா தாக்கியிருந்தாங்கன்னா தலைக்கு போற நரம்பு ஏதாவது பாதிக்கப்பட்டு அதனால வாழ்க்கை பூரா படுத்த படுக்கை ஆயிருப்பாரு. இருங்கம்மா, பதட்டப்படாதீங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் இப்ப ஆகல. எலும்பெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கிறதுனால அவரால் இப்போதைக்கு நடக்க முடியாது. உடஞ்ச எலும்பெல்லாம் கூடி சரியாகி அவர் பழைய மாதிரி நடக்கிறதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் அவர் பெட்ல தான் இருக்கணும். 1 மாசமா? ஐயோ டாக்டர், என் பையனை இப்ப நான் பார்க்கலாமா? இல்ல மேடம், இப்ப அவர் மயக்கத்துல தான் இருக்காரு. பெயின் தெரியாம இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். அதனால இப்போதைக்கு கண் முழிக்க மாட்டார். நாளைக்கு காலையில ஆபரேஷன் முடிஞ்சு வார்டுக்கு கொண்டு வந்ததும் நீங்க போய் பார்க்கலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆபரேஷனா? ஆமா மேடம், நாளைக்கு காலையில ஒரு சர்ஜரி பண்ணி அவரோட கால்ல பிளேட் வைக்கணும். டாக்டர், என்ன சொல்றீங்க? ஆமா சார், அப்பதான் அவரால் நடக்க முடியும். ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட வர சொல்லியிருக்கோம். அவர் நாளைக்கு வந்துருவார். சர்ஜரி முடிஞ்சதும் 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 மந்த் வீட்ல பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். 2 days ஒன்ஸ் நர்ஸ் ஒருத்தங்க வந்து வீட்லயே பிசியோதெரபி கொடுப்பாங்க. ஓகே டாக்டர். ஐயோ, என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன். எங்க ஐஜிக்கு போன் பண்ணுங்க. வள்ளி, எதுக்கு வள்ளி? எதுக்கா? என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள அப்படியே சும்மா விட சொல்றீங்களா? அதுக்கான தண்டனைய அவங்க அனுபவிக்கணும்ல. வள்ளி, நாம தான் ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்க சொல்லியிருக்கோம்ல, அவர் பார்த்துப்பார் வள்ளி. இல்லங்க, எனக்கு அவங்க மேல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் அவங்க 10ஓட 11 தான் பாப்பாங்க. என் புள்ளைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க யாருன்னு எனக்கு உடனே தெரியணும். நீங்க ஐஜிக்கு போன் பண்ணுங்க. நான் பர்சனலா கம்ப்ளைண்ட் பண்ணி உடனடியா விசாரிக்க சொல்றேன். அவர் இன்வால்வ் ஆனா சீக்கிரமே இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரு என்னங்கிறது தெரிஞ்சிரும். என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? போன் பண்ணுங்க. இல்ல வள்ளி, இப்ப அன்டைமா இருக்கும்ல, அதான் எப்படி கால் பண்றதுன்னு யோசிக்கிறேன். நாம பேசாம காலையில போன் பண்ணி பேசலாமா? ஏங்க, அவரு போலீஸுங்க. எந்த டைமா இருந்தாலும் எடுப்பாரு. அவர் எதுவும் நினைக்க மாட்டாரு. நீங்க கால் பண்ணுங்க. அக்கா, ஐச்சுக்கிட்டலாம் போனா நம்ம மாட்டிக்கிறது கன்ஃபார்ம். ப்ளீஸ் கா, ஏதாவது பண்ணுக்கா. அம்மா, அப்பா சொல்றதும் கரெக்ட் தான்மா. எப்படியும் ஐஜி கிட்ட சொன்னாலும் அவரு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிதான் விசாரிக்க சொல்ல போறாரு. துர்கா, நீ பேசாம சும்மா இரு.
அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் டியூட்டில ரொம்ப சின்சியரான பர்சன். என் புள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நான் துடிச்சு போய் பேசிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் காலையில பண்ணலான்னு என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உன் தம்பி இதுல சம்பந்தப்பட்டிருப்பான், மாட்டிக்க போறான்னு பயப்படுறியா? இத பாருங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் தான் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன உனக்கு பயம்? ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆமா, அத்தை சொல்றதும் சரிதான். இந்த பிரச்சனையை ஐஜி கிட்ட கொண்டு போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கால் பண்ணுங்க மாமா. ஐஜி உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே, எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு. பேசுங்க மாமா, பேசுங்க. சரி. வள்ளி, இந்தா ரிங் போகுது. கொடுங்க. ஹலோ. சார், நான் செண்பகவல்லி பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? எனி ப்ராப்ளம் மேடம்? ஆமா சார், என் பையன் அர்ஜுன அடையாளம் தெரியாத 3 பேர் வீடு பூந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்ப அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு தான் உடனே உங்களுக்கு நான் கால் பண்றேன். என்ன சொல்றீங்க மேடம்? அர்ஜுன் இப்ப எப்படி இருக்கான்? பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு, அதோட பிராக்சரும் ஆயிருக்கு. என் பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள உடனே கண்டுபிடிக்கணும் சார். அவங்க யாரு, எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியணும் சார். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் 24 ஹவர்ஸ்ல அந்த அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு நான் உங்க முன்னாடி நிறுத்துறேன். நீங்க அர்ஜுன பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கோங்க மேடம். தேங்க்யூ சார். ஓகே மேடம். அத்தை, ஐஜி என்ன சொன்னாரு? இன்னும் 24 மணி நேரத்துல அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன அத்தை, அவரே சொல்லிட்டார்ல, அது போதும். அவர் சொன்னா கண்டிப்பா செஞ்சிருவார். இதுக்கப்புறம் பாருங்க அவங்க கதி என்ன ஆக போகுது.